என்பது திண்ணம். நான் மிக பணிவுடன் சொல்லுகிறேன், இந்த பள்ளிக்கும் எனக்கும் 100 ஆண்டு கால உறவு இருக்கிறது. நம்புவீர்களா? உண்மை. என்னுடைய தந்தை பயின்றது இந்த பள்ளியில். என்னுடைய தந்தை இந்த பள்ளி இல்லை என்றால் நிச்சயமாக படித்திருக்க முடியாது. பின்னாளில் அவர் பிஎல் பட்டம் பெற்று வருவாய்த்துறையில் மிக உயர்ந்த ஒரு அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றார். என் தந்தை சொல்வதெல்லாம், கார்மல் பள்ளி இல்லை என்றால் எனக்கு படிப்பதற்கு எந்த வசதியும் இருந்திருக்காது. ஏனென்றால் இந்த பக்கத்தில் சூரங்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. அதற்கு அருகில் இருக்கக்கூடிய தட்டான்கிளை என்ற கிராமத்தை சார்ந்தவர்கள் தான் நாங்கள். என்னுடைய சிறிய தந்தை சித்தப்பா படித்தது இந்த பள்ளியில். இந்த பள்ளியில் படித்துதான் அவர் முதன்மை கல்வி அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றார். நான் இந்த பள்ளியில் தான் படித்தேன். என்னுடைய தம்பிகள் 3 பேர் இந்த பள்ளியில் தான் படித்தார்கள். அதில் 2 பேர் உயர் மருத்துவர்கள். இன்னொரு தம்பி தொழிலதிபராக இருக்கிறார். நான் படித்த போது இந்த பள்ளிக்கு கிடைத்த பெருமை என்னவென்றால், ஒருபோதும் மறக்க முடியாத என் வணக்கத்துக்குரிய தந்தை தலைமை ஆசிரியராக இருந்தவர். நான் மறுபடியும் இந்த பெயரை எல்லா பணிவுடனும் சொல்லுகிறேன். ஃபாதர் மெச்சாடோ ஒரு கம்பீரமான மனிதர். அவரிடத்தில் நான் ஒரு 3 ஆண்டுகள் மாணவனாக இருந்தேன் என்பது இறைவன் எனக்கு தந்த மிகப்பெரிய வரம். ஏதாவது நான் இன்று கொஞ்சம் வாழ்க்கையில் ஒரு பேச்சாளனாக மாறி இருக்கிறேன் என்றால் அது என்னுடைய ஃபாதர் மெச்சோடோ எனக்கு அருளியது என்பதை நான் நன்றி உணர்ச்சியோடு இந்த இடத்தில் சொல்லுகிறேன். என் அருமை தம்பிகளே, என்னோடு நான் பயின்ற போதுதான் என்னுடைய வகுப்பு தோழராக இருந்த வணக்கத்துக்குரிய, இப்போது அவர் வாட்டிக்கன்ல பணியாற்றி பிஷப் ஹவுஸில் இருக்கிறார், ஃபாதர் லியோன் பால். அவர் மாநிலத்தில் முதலாவதாக வந்தார். அதன் பிறகு ஆணவோ நினைக்காதீங்க, பணிவோடு சொல்கிறேன், என்னுடைய தங்கை பையன் டாக்டர் ரகுராம். இப்போது அவன் மருத்துவத்தில் மிக உயர் படிப்பு பெற்று ஒரு சிறந்த மருத்துவராக இருக்கிறான். இந்த பள்ளியில் 2வது மாநிலத்தில் முதலாவதாக வந்தது என்னுடைய தங்கை பையன் டாக்டர் ரகுராம் என்று சொல்வதில் நான் பெருமைப்படுகிறேன். இந்த பள்ளிக்கும் எங்களுக்கும் அப்படி நெருங்கிய உறவு இருக்கிறது. நான் எப்போதெல்லாம் இந்த பள்ளியை கடந்து செல்கிறேனோ அப்போது பள்ளியை கடந்து செல்வதாக நினைப்பதில்லை, நான் வணங்குகின்ற திருக்கோவிலை கடந்து செல்லுகிறேன் என்ற உணர்வுதான் எனக்கு. இப்போது நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களே, இந்த இடமெல்லாம் நாங்கள் ஓடி ஆடி விளையாடி திரிந்த இடம். பக்கத்தில் இருக்கிறதல்லவா மைதானம். இதில் எத்தனை நாட்கள் நாங்கள் கால்பந்து விளையாடி இருக்கிறோம். இப்போதும் அப்படித்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த மாவட்டத்திலேயே இது பழமொழியாகவே ஆகிவிட்டது. கால்பந்து கார்மலுக்கே இல்லையா? கார்மல் பள்ளியில் படித்தால் அவர்கள் அத்தனை பேரும் கால்பந்தாட்ட வீரர்களாகத்தான் இருப்பார்கள். நானும் ஒரு காலத்தில் சிறந்த கால்பந்தாட்டனாக இருந்தேன். சொன்னா இப்ப நம்ப மாட்டீங்க, நீ எல்லாம் விளையாடி இருக்கிறியா என்று. எங்களுடைய ஃபாதர் மெச்சோடோ இருக்கிறார்களே, மாலை 4 மணி ஆகிவிட்டால் அவருடைய அங்கியை கலப்பி போட்டு விட்டு அவர் கோல் கீப்பராக நிற்பார். அவருக்கு எதிரணியில் நாங்கள் விளையாட வேண்டும். ஃபாதர் ஒரு 6 அடி உயரம், நல்ல அகலம், அப்படி கம்பீரமா இருப்பார். அவரை தாண்டி கோல் போட்டுட்டா நாங்க துள்ளி குதிப்போம். ஃபாதர் நீங்க தோத்துட்டீங்க. அவர் அப்படி கட்டி பிடித்துக் கொள்வார். உங்களிடத்தில் தோற்பது தானப்பா எனக்கு மகிழ்ச்சி என்று வாயார வாழ்த்திய ஒரு கருணை வள்ளலுக்கு பேர்தான் ஃபாதர் மெச்சாடோ. ஒரு 15 நிமிடத்துக்கு மேல் நான் எடுக்க மாட்டேன். ஏனென்றால் நேரம் அப்படி. எனக்கு சொல்வதற்கு நிறைய இருக்கிறது.
நான் என்னுடைய ஆசிரியர்களை வணங்கி சொல்ல வேண்டும் இந்த இடத்தில். ஒருவேளை அவருடைய பேர குழந்தைகள் இருந்தால் நம் தாத்தாவை பற்றி ஒருவர் வந்து சொன்னார் என்று வீட்டில் பெருமையோடு சொல்லுங்கள். எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த என்னுடைய மரியாதைக்குரிய தமிழாசிரியர்கள் சேவியர் முத்து ஐயா அவர்கள் இல்லையா, அவருடைய கம்பீரம், அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த முறை, அதே போன்று எனக்கு கற்றுத்தந்த அறிவியல் கற்றுத்தந்த ஸ்தானநாத ஐயர் சார், எனக்கு சமூக அறிவியல் கற்றுத்தந்தவர் என்னுடைய மரியாதைக்குரிய சபரிராயன் சார், கணிதம் கற்றுத்தந்தவர் மார்டின் சார். இவர்களெல்லாம் என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது. ஏனென்றால் மார்டின் சார் கணித ஆசிரியர் எங்கள் வகுப்பிற்கு வந்தவுடன் சொல்லுவார், அப்போ நாங்கள் எஸ்எஸ்எல்சி, இந்த மாதிரி +2 கிடையாது, எஸ்எஸ்எல்சி 11th. அப்பா மேத்ஸ்ல பாஸ் மார்க் எவ்வளவு? 35 இருக்கும். அவர் சொல்லுவார், இல்லை 35 இல்லை, அது மற்றவர்களுக்கு. என்னுடைய மாணவர்களுக்கு பாஸ் மார்க் 80. 80க்கு குறைவாக என் மாணவன் ஒருவன் வாங்கினால் நான் நல்ல ஆசிரியன் அல்ல என்பார். நான் பெருமையோடு சொல்லுகிறேன், எங்கள் வகுப்பில் அங்கு நாங்கள் 31 பேர் இருந்தோம். 31 பேரும் 80க்கு மேல்தான் மதிப்பெண் பெற்றோம் என்றால் அது எங்கள் மார்டின் சார் எங்களுக்கு சொல்லி தந்த முறை. இந்த நேரத்தில் அவரை வணங்குகிறேன். எத்தகைய அன்பான ஆசிரியர்கள். சில நிகழ்வுகள் எனக்கு சொல்லணும் போல தோணுது. நான் 10th படிக்கும் போது ஒரு கத்தி வச்சிருந்தேன்ப்பா, குத்துறதுக்கு இல்ல, பென்சில் சீவுறதுக்கு மீன் வடிவில் இருக்கும், பார்க்க அழகா இருக்கும். அன்றைக்கு அது ₹1 விலை. வகுப்புல நான் அப்படி பென்சில் சீவிட்டு இருக்கிற போது மார்டின் சார் பார்த்தார். அவர் என்ன ராஜாராம்னு கூப்பிட மாட்டார், ராம்ராஜ். டேய் ராம்ராஜ், கத்தி நல்லா இருக்கு, நான் வச்சுக்கிறேன், கொண்டு போயிட்டார். எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான், சிரமப்பட்டு வாங்கினோம், சார் அடிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு. ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு நான் கல்லூரியில் ஆசிரியனாக பணியாற்றுகிற போது மார்டின் சாரை பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர் வீட்டிற்கு போகிறேன். வீட்டில் வெளியில உட்கார்ந்து இருக்கிறார். மாலை ஒரு 6:30 மணி இருக்கும். ஒரு பனியனும் வேட்டியும் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் காலை தொட்டு வணங்கி நான் கொண்டு வந்த பொருள்களை கொடுத்து விட்டு, வணக்கம் சார், என்ன தெரியுதான்னு ஒரு சிரிப்பு சிரிச்சார். உட்காரு அப்படின்னார். உள்ள போய் ஒரு கத்தியை எடுத்துட்டு வந்தார். எந்த கத்தி தெரியுமா? நான் 10th படிக்கிற போது என்னிடத்திலிருந்து எடுத்தார் அல்லவா, அந்த கத்தியை கொண்டு வந்து காட்டி 20 ஆண்டுகளுக்கு பிறகு, ராமராஜ் உன்னையெல்லாம் நான் எப்படிடா மறப்பேன். எப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் நினைத்து பாருங்க. ஒரு சின்ன பையனை 20 வருஷத்துக்கு நான் ஆசிரியரை நினைக்கலாம், ஆனா ஒரு மாணவனை நினைவில் வைத்திருந்தார் என்றால் அத்தகைய ஆசிரிய தெய்வங்கள் பணியாற்றிய புனித இடம் இது. நான் படிக்கிற காலத்துலப்பா ஒரு ஹீரோ, பெயர் வேண்டாம், எப்போ நடித்தாலும் சிகரெட் பிடித்து தான் நடிப்பார். அதை பார்த்து எனக்கும் என் நண்பன் ஷியாம் பிரசாத் என்று பெயர். சிகரெட் பிடிக்கணும்னு ஆசை. அவன் ஒரு டாக்டருடைய பையன். நான் கிராமத்திலிருந்து வருவேன். அவங்கிட்ட சொன்னேன், பிரசாத் சிகரெட் பிடிக்கணும்டான்னுட்டு, கவலைப்படாத நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் சிகரெட், தீப்பெட்டி எல்லாம் கொண்டு வந்துட்டான். இப்போ இந்த பகுதியில் இருக்கிற கட்டடங்கள் அப்போ கிடையாது. அந்த பகுதியில் என்ன இருக்கும்னு சொன்னா, நம்ம ஊர்ல சொல்லுவோம் கொல்லாமர காடு. தெரியலப்பா, கொல்லாமரம்னா தெரியல, அந்த மாதிரி கொல்லாமர காடு. 10 மணிக்கு பள்ளி, 9:30க்கே வந்துட்டோம். எங்களுடைய வகுப்பு இது. மெதுவா நாங்க 2 பேரும் இறங்கி அந்த கொல்லாமரத்துக்கு கீழே போய் நின்று முதல்ல ஷியாம் பிரசாத் வாயில சிகரெட்டை வச்சு பற்ற வச்சான். ஏன்னா அவர் குருநாதர் இல்லையா, அதனால அவருக்கு முதல் மரியாதை. அடுத்தது என்னுடைய வாயில சிகரெட்டை வைத்து அப்படி தீப்பெட்டியை உரசினா பாருங்க, எங்க 2 பேர் தோள்லையும் கை விழுது. திரும்பி பார்த்தா எங்களுடைய வகுப்பு ஆசிரியர் சௌரிராயன் சார். எப்படி இருக்கும்? ஹெட்மாஸ்டர் சொன்னா டிசி தான், அவ்வளவுதான். என்ன நடந்துன்னு தெரியாது, தரையெல்லாம் ஈரமாயிடுச்சு. புரியும் உங்களுக்கு, நான் உண்மையை சொல்றேன் பாருங்க, தரையெல்லாம் ஈரமாயிடுச்சு. சிகரெட்டு போன இடம் தெரியாது. அவர் எப்படி அடித்தார்னா,
இந்த இடது கையால தான் கன்னத்தில் அடிப்பார். ஆனா அன்னைக்கு என்ன சொன்னார் தெரியுமா? எங்க 2 பேரையும் அணைச்சு பிடிச்சிட்டு, ஏன்பா நான் நல்ல ஆசிரியர் இல்லையா? என்கிட்ட படிக்கிற பிள்ளைகள் இப்படித்தான் நடப்பீங்களா? அப்போ நான் உங்களுக்கு நல்லது சொல்லி தரலையாப்பா? எங்களை தண்டிப்பதற்கு பதில் அவர் கண் கலங்கினார். நாங்கள் 2 பேரும் ஓடி அழுதோம். நான் உண்மையா சொல்றேன், அதற்கு பிறகு என்னுடைய வாழ்நாளில் நான் ஒரு முறை கூட சிகரெட்டை தொட்டதில்லை மட்டுமல்ல, சிகரெட் பிடிக்கிற என்னுடைய நண்பர்கள் பலரை சிகரெட்டில் இருந்து வெளிவருவதற்கு உதவி செய்திருக்கிறேன். எந்த காரணம் ஒன்றும் என் முன்னால ஒருவர் சிகரெட் பிடிக்க நான் அனுமதித்ததில்லை. நீண்ட நாட்களுக்கு பிறகு என் நண்பர் ஷியாம் பிரசாத் இருக்கிறார் அல்லவா, அவர் IAS வெற்றி பெற்று கர்நாடகா மாநிலத்தில் காஃபி போர்டு சேர்மனா இருக்கிறார். நாங்கள் ஒரு நாள் அவருடைய குடும்பத்தோடு நான் மதுரையில் ஒரு கல்லூரியில் பணியாற்றியவர், அவரை சந்தித்தேன். நாங்கள் ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட்டு பேசிக் கொண்டிருக்கிற போது நீண்ட நாள் கால தொடர்பு விட்டு போன நண்பனை பார்த்த மகிழ்ச்சி. நாங்க மனம் விட்டு பேசிட்டு இருக்கிறோம். அவர் மனைவி சொன்னாங்க, சார் உங்க நண்பர்கிட்ட சொல்லுங்க, யாராவது சிகரெட் பிடிச்சிட்டா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறாரு. எங்க டிரைவர், அவர் அப்போ காஃபி போர்ட் சேர்மன், சீஃப் செக்ரட்டரி கேடர், இவர் வெளியே வருகிற போது எங்க டிரைவர் சிகரெட் குடிக்க பார்த்துட்டாரு. கவா, 1 வாரம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன், போயிரு, சிகரெட்டை விட்டா மறுபடியும் எங்க டிரைவர் ஆவா, இல்ல போயிடு அப்படின்னு அனுப்பிட்டார். சிகரெட்டு மேல இவருக்கு ஏன் சார் இவ்வளவு கோபம்ன்றார். ஷியாம் பிரசாத் என்னை பார்த்து சிரித்தார், நான் ஷியாம் பிரசாத்தை பார்த்து சிரித்தேன். இதுக்கு வழிகாட்டியது எங்களுடைய தெய்வம் சபரிராயன் சார் என்பதை அவர் மனைவியிட்ட நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்க முடியுமா? இல்லையா? அப்போ இந்த பள்ளி வெறும் கல்வியை மட்டும் கற்று தரலப்பா, வெறும் கல்வியை மட்டும் கற்று தரவில்லை, எங்களுக்கு ஒழுக்கத்தை, பண்பை கற்று தந்தது. இந்த வேளையில் நான் நம்முடைய அருட்தந்தையர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஒரு 2 செய்தி மட்டும் விரைவா. இதுல இருக்கிற படம் யாருடையது? டாக்டர் ராதாகிருஷ்ணன். இதுதானப்பா, வெறுமனே ராதாகிருஷ்ணன் சொல்றதுக்கு அவர் நம்முடைய தம்பி இல்லை இல்லையா? டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாளைத்தான் அவர் குடியரசுத் தலைவராக இருந்த போதும் ஆசிரியர் என்பதில் பெருமைப்பட்டார். அமெரிக்க ஜனாதிபதி மாளிகைக்கு என்ன பெயர்? ஒயிட் ஹவுஸ். அருமை, வாழ்த்துக்கள். ஒயிட் ஹவுஸ். அமெரிக்க ஜனாதிபதியினுடைய அரசு விமானத்திற்கு பெயர் பிளையிங் ஒயிட் ஹவுஸ். அந்த விமானத்தில் அமெரிக்க ஜனாதிபதியை தவிர வேறு எவரும் பயணம் செய்ய முடியாது, வேறு எவரும் பயணம் செய்ய முடியாது. அந்த விமானம் பறக்கிறது என்றால் அமெரிக்க ஜனாதிபதி பயணம் செய்கிறார் என்று பொருள். நம்முடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிருந்த போது எவருக்கும் தரப்படாத அந்த அரசு விமானம் அவருக்கு தரப்பட்டது. அடுத்த நாள் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அமளி. ஏன் அவருக்கு தந்தீர்கள்? அவர் என்ன அவ்வளவு பெரிய அரசியல் தலைவரா? அதற்கு அமெரிக்க ஜனாதிபதி பணிவுடன் சொன்னார், அது இந்திய ஜனாதிபதிக்கு தரப்படவில்லை, உலகத்தின் மிகச்சிறந்த ஆசிரியருக்கு தரப்பட்டது. அவர் அமெரிக்க ஜனாதிபதியை விட பெரியவர் தான் இல்லையா? அப்போ ஆசிரியர் என்பதுல எவ்வளவு பெருமை இருக்கிறது என்று நினைத்து பாருங்கள். நாங்க கற்றுக் கொடுக்கிறோம்ப்பா, மாணவர்களிடமிருந்து கற்றுக்கிறேன். எனக்கு மாணவர்கள்ட்ட கோவப்பட மாட்டேன். கோவப்பட்டா நான் கேட்கிற ஒரே கேள்வி, அறிவு இருக்கா? ஒரு நாள் வகுப்பு நடத்தி கொண்டிருந்த போது 2 மாணவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒரு ஆசிரியருக்கு எப்போ கோபம் வரும்? பையன் பேசிட்டு இருந்தான். ராமச்சந்திரன் எழுந்துரு, ஸ்டாலின் எழுந்துரு, என்ன பேசுனீங்க? சில பேர் நம்மையே குழப்பிடுவான். சார் 45 நிமிஷமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நான் ஏதாவது சொல்லலாம் இல்லையா? 1 நிமிஷம் பேசுனா கேள்வி கேட்கிறீங்க, என்னடா பேசுறீங்க? அந்த ராமச்சந்திரன், சாரி இனி பேச மாட்டேன். ஸ்டாலின்
ஒன்றும் இல்லை. டேய், ஒன்றும் இல்லாமல் பேசுகிறவன் பைத்தியம். நீ பைத்தியம் மாடா, அறிவு இருப்பா. அவன் ஏதோ முழுமுழுத்தான். பையன் முழுமுழுத்தா அவன்கிட்ட ஏதோ செய்தி இருக்குன்னு அர்த்தம். நான் அந்த கிளாஸ் முடிஞ்சதும் கூப்பிட்டேன், ஸ்டாலின்கவா என்னமோ முழுமுழுத்தியே என்னப்பான்னு. வேண்டாம் சார் சொன்னால் ரொம்ப சங்கடப்படுவீங்க. நான் சொன்னேன், இது கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, நான் சங்கடப்படுறதையெல்லாம் விட்டுட்டேன், சும்மா சொல்லுன்னு. நம்ம கேண்டீனில் உட்காந்து பேசுவோம் சாருன்னா. உண்மையிலேயே எங்கள் கல்லூரி கேண்டீன் ரொம்ப நல்லா இருக்குப்பா. அங்கே போய் 2 ஸ்வீட்டு, பப்ஸு, காரம் எல்லாம் சாப்பிட்டான். ஏன் செலவு தானே. ஏன்பா காஃபியா டீயான்னு? சும்மா இருங்க சார், அதெல்லாம் உடம்புக்கு கேடு, நீங்க குடிங்க, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சு, உண்மை ஃபாதர், இதே மாதிரி ஒரு வேப்ப மரம் அந்த நிழலுக்கு கீழே வந்தோடன்னு சொன்னான். கொஞ்சம் நில்லுங்க. என்னப்பான்னு, இன்னொரு முறை ஒரு மாணவனை பார்த்து அறிவு இருக்கான்னு மட்டும் கேட்காதீங்க. இப்போ நான் மாணவன் ஆகிட்டேன். ஏன் ஸ்டாலின்? ஒன்றும் இல்லை, நம்ம இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் டாக்டர் ரங்கநாதன் உங்கள் நண்பர் தானே? ஆமாம். அவரிடத்துல நீங்கள் போய், ரங்கநாதன் ஒரு 100 ரூபாய் இருக்கான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட இல்லாமல் கேட்குறீங்கன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ என்ன பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டான்னு நான் கும்பிட்டுட்டேன். தயவு செய்து இதை முடிக்காத. என்ன, எனக்கு அறிவு இல்லைன்னு நிரூபிக்காம போமாட்டான் போது. நான் இனி எந்த மாணவரிடத்திலும் அறிவு இருக்கான்னு கேட்க மாட்டேன்னு அவன் என் தோல்ல தட்டிட்டு போறான். வெரி குட் சார், கிப்பிட்டோம். ஃபாதர், நான் உண்மையா சொல்றேன், அதுக்கு பிறகு நான் அறிவு இருக்கான்னு கேட்டதே இல்லை. இந்த ஒரு நிகழ்ச்சியோட முடிச்சிடுறப்பா. நான் எல்லாம் ஒரு கிராமத்து பிள்ளைப்பா. சொன்ன கட்டாங்கல்ல இன்னொரு எனக்கு அந்த கூச்ச இயல்பு இன்னும் அது மாறல. எத்தனையோ மேடைகளை சந்தித்த பிறகும் கூட அந்த கிராமத்து பின்னணி என்னை விட்டு போகல. ஆனால் எந்த மேடை ஏறினாலும் சரி, இந்த மேடை உட்பட எந்த மேடை ஏறினாலும் சரி, ஃபாதர் மெச்சோடாவை மனதில் நினைத்து அவர் திருப்பாதங்களை வணங்கித்தான் நான் இந்த மேடையில் ஏறிக்கொண்டிருக்கிறேன். நாளையும் இதையே செய்வேன். நான் அதை மட்டும் சொல்லி நிறைவு பண்ணியிருக்கேன். நான் படித்த போது தாகூர் நூற்றாண்டு விழா வந்தது. தாகூர் தெரியும் இல்லையா? தெரியும் இல்லையாப்பா? நம்ம தேசிய கீதை ஏற்றியது யார்? ரவீந்திரநாத் தாகூர். தாகூர் நூற்றாண்டு விழா கொண்டாட வேண்டும் என்று இந்தியா முழுக்க முடிவு செய்தார் நேருஜி. அப்போ அவர்தான் பிரதமர். மாவட்டந்தோறும் பேச்சு போட்டி. இப்ப நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. பேச்சு போட்டியினுடைய முதல் பரிசு பெற்றால் 1 பவுன், 2 பேருக்கு 2ஆம் பரிசு அரை பவுன், 3 பேருக்கு 3ஆம் பரிசு 1/4 பவுன். 1 பவுன் என்பது ஒரு மாணவனுக்கு மிகப்பெரிய பரிசு. என்னுடைய பள்ளியில பேச வேண்டியது என்னுடைய வணக்கத்துக்குரிய ஆசிரியர் சேவியர் முத்து அவர்களுடைய மகன். அவருக்கு திடீரென்று டைபாய்டு, வர முடியல. என்னுடைய தமிழாசிரியர் சொன்னார், ராஜாராம் பேசுவான்னு. ஃபாதர் என்ன கூப்பிட்டார், கவாள் நாள். நான் போய் நடுங்கி நின்றேன். குச்சந்தலையில ஒரே அடி, தலை சுத்துது, என்ன நடக்குதுன்னு தெரியல. டேய், நீ தான் நாளைக்கு பேச போறேன்னார். நான் ஆடி போயிட்டு ஃபாதர் கையை தூக்குனார். அடுத்த அடி எங்க விழுந்துருதோன்னு சொல்லி, சரி ஃபாதர் போறேன்னு நேரா என்னுடைய தமிழாசிரியர்கிட்ட போய் நின்றேன். எனக்கு என்னையா தெரியும்னார். நாங்க எதுக்குடா இருக்கோம், எத்தகைய உத்தம தமிழாசிரியர்கள். நாளைக்கு வா. நாளைக்கு போனா மரிய ஜான் சார் என்னுடைய தமிழாசிரியர் நீட்டா ஒரு 6 பக்கம் எழுதி கொடுத்து, இதை மனப்பாடம் பண்றியான்னு. மனப்பாடம் பண்றதுல நான் கெட்டிக்காரன், நல்லா மனப்பாடம் பண்ணுவேன். சாயங்காலம் வந்து சொல்லுன்னார். சாயங்காலம் ஆசிரியர்கள் அறையில போய் நான் நின்று படித்ததை கடகடன்னு சொன்னேன். எனக்கு சில திருத்தங்களை சொல்லி தந்து, அந்த நண்பனுடைய உறவினர்கள் யாராவது இருக்கலாம். என் அருமை நண்பன் செல்வராஜ், அவருடைய தந்தை ஹெட் கான்ஸ்டபிளாக இருந்தார். அந்த போட்டோவை கூட எனக்கு நண்பர் அனுப்பி தந்தார். அவரை துணைக்கு அனுப்பி எஸ்எல்பி ஸ்கூல்ல போட்டி 32 பேர் போயிருக்கிறோம். மாவட்டம் உள்ள அனைத்து பள்ளிகள்
எனக்கு இன்றும் நினைவிருக்கிறது. என்னுடைய எண் 14. 7 நிமிடங்கள் பேசணும். 6 நிமிடங்கள் பேசுறதும் ஒரு பெல் அடிப்பாங்க. இன்னும் 1 நிமிடம் இருக்கிறது. நான் பேசும்போது கொஞ்சம் வேகமா பேசிட்டேன். 6வது நிமிடம் பெல் அடிச்சதும் நான் கொண்டு போன சரக்கெல்லாம் தீர்ந்து போச்சு. இன்னும் 1 நிமிடம் பேசியாகணும். என்கிட்ட இருந்தா தானே பேச முடியும். நான் கடைசியில் என்ன சொல்லுகிறார் என்றால், நோபல் பரிசு பெற்ற தாகூர், நமக்கு தேசிய கீதம் தந்த தாகூர் இத்தனாவது வயதில் காலமானார்னு சொல்லும்போது உண்மையிலேயே அழுதுட்டேன். நான் அழுந்தது எதற்கு அழுதேன்னா, தாகூர் இறந்ததுக்கு இல்லை, என்கிட்ட சரக்கு தீர்ந்து போச்சுன்னு அழுதுட்டேன். அந்த அப்போதெல்லாம் சிஓ கிடையாது சார், டிஓ தான். டிஓ தான் நடுவர். அவர் அப்படியே என்ன பார்க்குறார். இந்த மாதிரி பேன்ஸ் எல்லாம் இப்போ எங்களுக்கு கிடையாது, இப்போ அரை நிற்கலாம். நான் பேசி முடிச்சுட்டு பெல் அடிச்சுட்டார். போய் உட்கார்ந்த உடனே என் நண்பர் முதுகுல பலார்னு ஒன்று வச்சான். உருப்படுவியா, போய் பேச சொன்னா ஒப்பாரி வச்சுட்டு வந்திருக்கிற, கிளம்பு போவோம்னா. நான் சொன்னேன், செல்வராஜ் அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது, நம்ம உட்கார்ந்து யாருதான் பரிசு தருவா பார்த்துருவோமேன்னு நினைச்சேன். முடிந்த பிறகு பரிசு அறிவிக்கிறாங்க. 3ஆம் பரிசு, 2ஆம் பரிசு, முதல் பரிசு ராஜாராம் கார்மல் பள்ளி. செல்வராஜ் அப்படியே எனக்கு இன்றைக்கு ஞாபகம் இருக்கு. அப்படியே கட்டி பிடிச்சு அவன் உணர்ச்சி வசத்துல என் கண்ணத்துல ஒரு முத்தம் விட்டான். கட்டி பிடிச்சிட்டான். எனக்கு எதுக்கு பரிசு தந்தாங்கன்னு தெரியல. அந்த டிஓ சொல்லுகிறார், இப்போது ஏன் இவனுக்கு முதல் பரிசு கொடுத்தோம் என்பதை சொல்ல வேண்டும் அல்லவா? பேச்சு என்பது உதட்டில் இருந்து வரக்கூடாது, உள்ளத்தில் இருந்து வர வேண்டும். 10வது படிக்கிற பையன் தாகூர் இறந்து போனால் என்பதை சொல்லக்கூட முடியாமல் கண்ணீர் விட்டு அழுததை பார்த்த போது இதுவல்லவா பேச்சு என்று என்னை நெஞ்சை தொட்டது. நான் அதுக்காக இல்லை, நான் அதுக்காக பரிசு வாங்கிட்டு வந்தா அடுத்த நாள் அசம்பிளி, வெயில உட்காந்தீங்கப்பா, நான் முடிச்சிருக்கேன். அடுத்த நாள் அசம்பிளி இங்கே இல்லை, முன்னால. அப்போல்லாம் அந்த பக்கம் ஃபாதர் மெச்சோடா அப்படி சிரிச்சுக்கிட்டு நிற்கிறார். நான் போன உடனே அப்படி ஒரு கையை அப்படி இடுப்புல கொடுத்து ஒரு சுற்று நிறுத்தி மை சன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பேனா பரிசு தந்தார், வாட்டர்மேன். இன்றைக்கும் அதை நான் உயிரினும் மேலாக பாதுகாத்து வருகிறேன். அந்த நிகழ்ச்சி தான்ப்பா என்னால் பேச முடியும் என்கிற பேச்சாளனாக மாற்றியது. நான் பெருமைப்படுவதற்காக சொல்லல. பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன், இந்தியா முழுக்க சுற்றி இருக்கிறேன். சொல்ல போனா இப்போ ஹைதராபாத், இந்த ஆந்திராவில் பெரிய வெள்ளம், ஹைதராபாத் தமிழ் சங்கத்தில் பேசிவிட்டு நேற்று காலை தான் நான் வீட்டிற்கு வந்தேன். எப்படியும் வந்துவிட வேண்டும் என்பதற்காக. ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த பள்ளி வாழ்வில் எல்லா உயரங்களையும் தந்தது. நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அதே போல உங்களுக்கு சொல்லுகிறேன், என் அன்பு செல்வங்களே, நீங்கள் அத்தனை பேரும் வாழ்வில் உயர்வீர்கள், மிக உயர்ந்த இடத்தை பெறுவீர்கள். ஒரு நாள் வரும், இந்த பள்ளியில் ஒரு விழா நடக்கிற போது தலைமை விருந்தினராக என் முன்னே அமர்ந்திருக்கிற நீங்கள் தான் வரப்போகிறீர்கள். உங்களை வரவேற்பதற்காக நமது தலைமை ஆசிரியரும் அருள் தந்தையும் வாசலிலேயே காத்து நிற்கிற காட்சியை நான் பார்க்கிறேன். வருவீர்கள். ஒரே ஒரு திருக்குறளை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறின். கார்மல் பள்ளியில் படிக்கின்ற அத்தனை பேரும் இறைவனுடைய அருட்குழந்தைகள். ஒரு அற்புதமான பள்ளியில் படிக்கிற பேர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நாளைய வாழ்வில் நீங்கள் உயரங்களை தொடுவீர்கள். நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அருமையாக தன் பழைய நினைவில்